வணக்கம். இந்த காணொலியில் நடுவு நிலைமை என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 12 அதிகாரங்கள் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இல்லைனா என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் திருக்குறள் 1 to 20 அதிகாரங்கள்னு போட்டிருப்பேன். அதை மறக்காமல் பார்த்துட்டு இதை பாருங்கள். நடுவு நிலைமையில் முதல் திருக்குறள் பாருங்கள். தகுதி என ஒன்று நன்றே. தகுதி என்ன? நடுவு நிலைமை. நடுநிலைமை அப்படின்ட்டு ஒன்று இருக்கிறது, நன்றேன்னா நன்மை. ஸோ நடுவு நிலைமையாக இருக்கோன்னா அது ஒன்று நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். எப்போ அந்த நடுவு நிலைமை இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். இங்கே பகுதியான் பார்ப்பட்டு என்றது இப்போ எனக்கு நான் நடுவு நிலைமையாக ஒரு தீர்ப்பு வழங்க போகிறேன்னா, பகுதியானன்னா இப்போ என்னை சார்ந்தவங்க அண்ணன் வர்றாங்க, இல்லை என்னுடைய மாமா வர்றாங்க, அப்பா வர்றாங்க, அம்மா வர்றாங்க. அப்படி வர்றப்போ பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நான் நடுவு நிலைமையாக இருந்து அதை கடைபிடிக்கிறேன்னா அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நடுவு தகுதி என ஒன்று நன்றேன்னா நடுவு நிலைமை நன்மை தான். எப்போன்னா பகுதியான் பார்ப்பட்டுன்னா என்னுடைய தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பருங்கன்னு பார்க்காம நான் ஒழுகப்பெறின் எதை கடைபிடிக்கிறேன், நடுவு நிலைமையை கடைபிடிக்கிறேன்னா அப்போ அது நல்லதுன்றதை சொல்றாங்க. நடுவு நிலைமை செப்பம்னா நடுவு நிலைமை. செப்பம் உடையவன் ஆக்கம். அதாவது நடுவு நிலைமையா அதாவது கரெக்டாக நன்மையா தீமையான்றதை பார்த்து அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க இல்லையா, அவங்களுடைய செல்வம். ஆக்கம்னா செல்வம். ஸோ செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. இப்போ நான் நடுவு நிலைமையா இருக்கேன். ஸோ நான் செஞ்ச அந்த கரெக்டான தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ அது யாருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்னுடைய வழித்தோன்றல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் ஏமாப்பு உடைத்து அவங்களுக்கு போய் அது அந்த புண்ணியம் எல்லாம் சேரும்னு சொல்லுவோம் இல்லையா, நீ பண்ற புண்ணியம் குழந்தைங்களுக்கெல்லாம் சேரும்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்றாங்க. செப்பம்னா இங்க நடுவு நிலைமையை குறிக்குது. செப்பம் உடையவனின் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. எச்சம்னா அடுத்து என்னுடைய வழி தோன்றல்களை மீன் பண்றாங்க. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல். நன்றே தரினும் அப்படின்னா நல்லதே கொடுத்தாலும் நடுவிகந்தாம் ஆக்கம், நடுவு நிலைமை நீ தவறதால, நடுவிகந்தாம் நடுவு நிலைமை நீ இழக்கிறதால ஒரு ஆக்கம் செல்வம் கிடைக்குதுன்னா அது அப்பவே வேண்டான்னு சொல்லி விட்டுரு. அன்றே ஒளியவிடல், அன்னைக்கே விட்டுரு, அது வேண்டான்னு சொல்லி விட்டுரு. நம்மளுக்கு நல்லதுதான். நடுவு நிலைமை தவறப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கூடுதலாக காசு கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னாலும் அது நடுவு நிலைமை தவறதால தான் கிடைக்குதுன்னா அது அப்பவே விற்று, அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்றாங்க. நன்றே தரினும் நடுவிகந்தாம் நடுவு நிலைமை இழக்கிறதால ஆக்கம்னா செல்வம், செல்வம் கிடைச்சா அன்றே ஒளிய விடல். அடுத்து பாருங்க, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இங்க தக்காரன்னா யாருன்னா நடுவு நிலைமை உடையவர். தகவிலர் என்றது யாருன்னா நடுவு நிலைமை இல்லாதவர். இவங்க இப்போ ஒருத்தர் தீர்ப்பு சொல்றாங்க. அப்போ அவர் நடுவு நிலைமையா இருந்தாங்களா இல்லையான்றது எப்போ தெரியும் அப்படின்னா, அவருக்கு பின்னாடி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, நல்லபடி இருப்பாங்க, இல்லை பழி சொற்கள் இருக்கும் இல்லையா, புகழாலும் பழியாலும் அது பார்க்கலாம், காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நடுவு நிலைமை இருக்காரு இல்ல நடுவு நிலைமை இல்லாதவர் என்றதை எப்போ அறிய முடியும்னா, அவருக்கு அப்புறம் அவருடைய புகழாலும் பழியாலும் தான் காணப்படும். அவருடைய எச்சத்தலனை இப்போ நம்ம ஊர்லவே பார்த்துருப்போம், நல்லா வாழ்ந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க. அப்போ பேசுவாங்க, இவர் அப்படி இருந்தப்போ இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவர் இது போல தீமையை பண்ணாரு, இது போல அவங்களுக்கு கெடுதல் செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் பேசுவோம் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ நடுவு நிலைமை தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காண படும். அடுத்து பாருங்க, 5வது குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல. கேடுன்னா கெட்டது, பெருக்கம்னா நல்லது. இப்போ கேடுன்னா நம்ம இன்பமும் துன்பமும் நிலையல்லன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அது இல்லாம இல்ல. இல்லல்லன்னா இல்லாம இல்ல, கெட்டதும் நல்லதும் இல்லாம இல்லைன்னு சொல்றாங்க. இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. அதாவது நம்மளுடைய மனசறிஞ்சு நெஞ்சறிஞ்சு எதுவுமே நடுநிலைமை தவறாம இருக்கிறது தான்
சான்றோர்களுக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லது கெட்டது இப்போ வந்து எனக்கு வந்து நான் இதை செஞ்சுனேன்னா நான் நல்லதை அடைஞ்சிருவேன்னுட்டு என்ன பண்ணக்கூடாது, நடுவு நிலைமையை வந்து தவறக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. நடுவு நிலைமையில இருக்கிறதால உனக்கு வந்து அப்போ எந்த பெனிஃபிட்டும் இல்லை, நீ அதனால வந்து ஒரு துன்பத்தை தான் அடைவனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில வந்து துன்பமும் இன்பமும் வந்து இல்லாம இல்லை. அதனால நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கணி, நெஞ்சார்ந்து நம்ம மனசார வந்து நடுவு நிலைமை தவறாம இருக்கிறது தான் வந்து சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றாங்க. 6th ஒன் வந்து பாருங்க, கெடுவழியான் என்பது அறிகத்தன் நெஞ்சம் நடு வெறியி அல்ல செயின். இந்த குறள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறள் படிக்கும் போதே நம்மளுக்கு பொருள் எல்லாம் வந்து நல்லாவே விளங்கும். நீங்க பொறுமையா அந்த வார்த்தை வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். கெடுவல்யான் என்பது, ஸோ கெடுவல்யான்னா நம்ம வந்து கேடு நடக்க போகுதுன்றது அறிக, அதாவது நம்மளுக்கு கேடு நடக்குதுன்றது அறிவோமா. எது அறியும்னா தன் நெஞ்சம், நம்மளுடைய நெஞ்சம் வந்து அறியுமா, நம்மளுக்கு கேடுதான் நடக்க போகுதுன்னுட்டு நம்மளுடைய நெஞ்சம் வந்து அறியுமா. எப்போன்னா நடுவெறி அல்ல செய்யும், நடுவு நிலைமை இல்லாம செஞ்சோம் அப்படின்னா நடு ஒரி அப்படின்னா நடுவு நிலைமை அல்லன்னா நடுவு நிலைமை அல்லாதத செய்யணும்னா செய்தால், அதாவது நடுவு நிலைமை அல்லாதது செய்தோம் அப்படின்னா கெடுவல்யான் கேடு நடக்க போது என்பது அறியும். எது அறியும், தன் நெஞ்சம், நம்மளுடைய நெஞ்சமே அறியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. 7th ஒன் வந்து பாருங்க, கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, கெடுவாக கெட்டதாக வையாத திட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. திட்டுறத வந்து என்ன எதுக்கு என்ன வையிட்டே இருக்க வாஞ்சி, அந்த திட்டுறத சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வழக்கில் வரும். எனக்கு கரெக்டாக வரல, உங்களுக்கு தெரிஞ்ச அது கமெண்ட்ல அந்த வார்த்தையை சொல்லுங்க. வைஞ்சிட்டே இருக்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அப்போ கெடுவாக வையாது, அதாவது உன்னை வந்து தப்பா பேசாதான். யார் பேச மாட்டாங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்க வந்து உன்னை தப்பா பேச மாட்டாங்களாம். எப்போ தப்பா பேச மாட்டாங்கன்னா நடுவாக நடுநிலைமையாக இருந்து நன்றி கண் தங்கியான் தாழ்வு, நடுநிலைமையாக இருந்து நீ நல்லதை செஞ்சுட்டு உன்னுடைய வாழ்க்கை வந்து தாழ்வான நிலையில இருக்கு. நீ நடுவு நிலைமையோட தான் இருக்கு, ஆனா வந்து நீ நல்லா இல்லை, நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிற தாழ்வான நிலையில இருந்தாலும் இந்த உலகம் வந்து உன்னை வந்து கெடுவாக வந்து திட்டவே செய்யாது, வையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. 8th ஒன் வந்து பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோலன்னா இந்த எடை வந்து பார்ப்போம் இல்லையா, 1 கிலோ 2 கிலோ, அந்த தராசை வந்து சொல்றாங்க. அந்த தராசு எப்படி இருக்கும், சமமா வந்து காட்டும் இல்லையா, அது போல அமைந்து சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்து, அது போல அந்த தராசு போல அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கணி. ஒரு பால் கோடாமை என்ன, இந்த பாரபட்சமா வந்து தீர்ப்பு வழங்குவாங்க இல்லையா, அது போல ஒரு பால் கோடாமை என்ன, அது போல ஒரு பக்கம் சார்பாக இல்லாம இருக்கிறது தான் வந்து சான்றோருக்கு அணி. இந்த நடுவு நிலைமையில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அழகு அப்படின்னுட்டு சொல்றாங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை என்ன, ஒரு பக்கம் சாயாம வந்து தீர்ப்பு வழங்குறது தான் வந்து யாருக்கு நல்லது, சான்றோருக்கு அழகு அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. 9th ஒன் வந்து பாருங்க, சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் சொல்லினும் கோணுதல் இல்லது, செப்பம் நடுவு நிலைமை. அதாவது நம்ம பேசுறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வளருவாங்க இல்லையா, அது இது அப்படின்னுட்டு, அப்படி வந்து அந்த சொல்லிலும் கோணல் இல்லாம இருக்குமா, யாருக்கு இருக்குமான்னா நடுநிலைமை இருக்கிறவங்களுக்கு இருக்குமா. எப்ப இருக்கும் அப்படின்னா ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின், ஒரு தலை பட்சமாக மனதளவுலையும், உட்கோட்டம் உள்ளத்து அளவுலையும் வந்து பாத்தீங்கன்னா
இன்மை பெறின் உள்ளத்தை நம்மளுடைய மனதாரவும் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் சாயாம இருக்கிறப்ப தான் என்ன ஆகும், சொல்லினும் நம்ம பேசக்கூடிய சொற்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா கோணுதல் இல்லாம வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்கோட்டம் இல்லது, சொல்லிலும் கோணல் வந்து இருக்கவே இருக்காது. எப்போன்னா நடுவு நிலைமை ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின், நடுவு நிலைமையா இருந்து ஒரு பக்கம் சாயாம மனதளவிலையும் வந்து நிலையாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லிலையும் வந்து கோணல் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10வது திருக்குறள் வந்து பாருங்க, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும். அதாவது வணிகம் வந்து நான் பண்றேன் அப்படின்னா மற்றவங்களுடைய, இப்போ வந்து நான் ஒரு கடை வச்சிருக்கேன், பக்கத்துல இருக்க இன்னொரு கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, நான் கொஞ்சம் வேலையை அங்கே போயிட்டு வர்றேன், இந்த கடையை பார்த்துக்கோங்க, யாராவது வந்தா கொஞ்சம் கொடுத்துட்டு பணம் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டு போறாருன்னா, நான் அப்போ யாராவது வர்றாங்க அவங்களுக்கு பொருள் விற்கிறேன்னா என்ன பண்ணணும், என்னுடைய பொருள் நான் மற்றவங்களுக்கு எப்படி கரெக்டா விற்று பணத்தை வந்து வாங்கணும், அதே போல அவருடைய பொருளையும் வந்து என் பொருள் போல வந்து நான் வாணிகம் வந்து பண்ணணும், அதுதான் வந்து நல்ல வணிக முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இந்த 10 குறள் ஒரு வாட்டி குயிக்கா ரிவைஸ் மட்டும் பார்ப்போம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து, நன்றே தருணும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல், தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி, கெடுவல்யான் என்பது அறிகத்தன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு, சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி, சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலைய உட்கோட்டம் இன்மை பெறின், வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இந்த வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பண்றது நடுவு நிலைமையில தான் வரும், அது வந்து பார்த்துக்கோங்க தெளிவா. வந்து இந்த 10 குறளும் வந்து நடுவு நிலைமை என்ற அதிகாரத்துல இருக்குன்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, இதோட இந்த அதிகாரம் வந்து முடியுது. தேங்க்யூ.